வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சாட் ஜிபிடினா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து CSharp ரிலேட்டடாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோ வரப்போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா CSharp ரிலேட்டடாக நம்ம இதை வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டை இருந்தால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் உள்ள லேபிள்ஸ் எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. கண்ட்ரோலர்லேருந்து வியூ வரைக்கும் எல்லா சேஞ்சஸ் பண்ணுவீங்க. இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் என்ன பண்ணுவீங்க, நியூலி க்ரியேட் பண்ணுறா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெட்டில் போய் சர்ச் பண்ணி அந்த ஃபார்ம்ஸ் கரெக்டாக என்னன்னு நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. இன்கேஸ் அதில் வந்து எரர் இருந்துச்சுன்னா, அவங்க கொடுத்துருக்க சோர்ஸ் கோடு வந்து எரர் இருந்துச்சுன்னா உங்களால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ பட் இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் சேம் இது தான். நீங்கள் இதில் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ASP.NET Core MVC ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓகேங்களா? கிரியேட் அப்படின்றத சேர்த்துக்குங்க. நீங்கள் எப்படி வேணுமா கொடுக்கலாம், அதை ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்களேன், அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கும். நீங்கள் இதே இது கூகுள்லேயும் போடலாம். ஸோ ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து காப்பி பண்ணிட்டு இது வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து google.com போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு அதில் எப்படி ஆன்சர்ஸ் வருது அப்படின்றத நம்ம இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இன்னும் இருக்கும், இது வந்து நிறைய போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கேட்டனால ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இப்படி கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்தானா என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் வெப்சைட் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இது ஒரு வெப்சைட்டு. அடுத்த இது C# கார்னர். அதுக்கடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள், வேறு வெப்சைட் டியூட்டோரியல் பாயிண்ட்ஸ் வெப்சைட் வருது. இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அங்கே வந்து ஃபார்ம்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸாக கேட்கணும், இல்லை போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? சேட் பண்ணலாம், இல்லாட்டி போஸ்ட் பண்ணலாம். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க நீங்கள். சரி, ஓகேங்களா? ஃபைன். ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஐ திங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் கேட்ட கொஸ்டின் பெரிய கொஸ்டின் இல்லை. ஸோ இதில் பாருங்கள், to create ASP.NET MVC registration form you will need follow these steps அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ MVC ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் போய் மாடல் கிளாஸ் ஆட் பண்ணுங்கள், அதில் வந்து இமெயில் பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோலரை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து க்ரியேட் வியூ ஃபார் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த கண்ட்ரோலர் மெத்தட் கோட் டு ரிட்டர்ன் த வியூ HTTP கெட் ரெக்வஸ்ட் இஸ் ரிசீவ்ட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஹியர் இஸ் எக்ஸாம்பிள் வாட் தி மாடல் கிளாஸ் மைட் லுக் லைக் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூசர் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, நேம், இமெயில், பாஸ்வேர்டு. நீங்கள் வந்து இங்கே ரைட் கார்னரில் காப்பி கோடுன்னு இருக்கு, இதை காப்பி பண்ணி நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடில் போட்டு பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதெல்லாம் காட்டலை, ஏன்னா இது வந்து அன்வான்டாக டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த இது சொல்கிறேன். நான் அதில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணுறதுலாம் தேவையில்லாது. இதில் பாருங்கள், யூசர் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து கண்ட்ரோலர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் பாருங்கள், ஐ ஆக்ஷன் ரிசல்ட் ரிஜிஸ்டர்ன்றத கண்ட்ரோலர் ஆக்ஷன் நேம். ஸோ அதில் பாருங்கள் இவங்க எப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, சேவ் யூசர் டேட்டா பேஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கடுத்து ஃபைனலி ஹியர் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி வியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே ரைட் கார்டில் காப்பி கோடுன்னு இருக்குது, ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அவங்களே பாருங்கள், ஃபார்ம் மெத்தட், போஸ்ட், ஃபார்ம் குரூப், லேபிள், எவ்ரிதிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், லேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இது வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டெப்ஸ். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒரு எரர் அடிக்குது அப்படின்னா உடனே அந்த எரரை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துரும். ஓகேங்களா? ASP.NET MVC Core ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு நிமிஷம், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் MVC கோர்னு போட்டிருந்தேன், அதை எடுத்துக்கல, கிளாசிக் ASP.NET கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே ஆன்சர் தான் கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நான் கேட்டிருந்தது வந்து ASP MVC.NET கோராக கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து நார்மலாக கொடுத்துருக்கு. ஸோ பரவாயில்ல, ரெண்டும் எப்படி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்குறத பொறுத்து அது கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே தான் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க create registration form. This view should include form element that contains input field of the properties model class razor syntax. ஓகே, யூஸ் த ரேசர் சின்டெக்ஸ். ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன். நான் இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணி எனக்கு எம்விசி கோர் கொடுத்துச்சு. நான் என்ன கீபோர்ட் கொடுத்தேன்னு தெரில. ஸோ கிரியேட் ASP.NET கோர் எம்விசின்னு போட்டிருக்கேன். ஸோ மேபி எம்விசி கோராக இருக்குமோ என்னன்னு தெரில. நான் கொடுத்துருந்த கீவேர்டு என்னன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு. ASP.NET Core MVCன்னு கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறேன். ASP.NET Core MVC தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் இதுலேருந்தே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராஜெக்டில். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இதில் 2-3 வெப்சைட் போக வேண்டியிருக்கும், டைம் இருக்கும். ஆனால் இதிலே எல்லாமே இருக்கிறனால உங்களுக்கு எரர் வந்துச்சுனாலும் இதிலே நீங்கள் கேட்டுடலாம். இது ஒரு டைப். நெக்ஸ்ட், இன்டர்வியூ ரிலேட்டடான இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ டைமில் உங்கள்கிட்ட செகண்ட் மேக்ஸிமம் சேலரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், CSharp செகண்ட் மேக்ஸ் சேலரி யூஸிங் லிங்க் யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டா ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து அது சொல்லும். அதை எப்படி வந்து இது வந்து ஜென்ரேட் ஆகிறதுலேருந்து எல்லாமே இது தெளிவாக கொடுக்கும். இங்கே பாருங்கள், டு ஃபைண்ட் த செகண்ட் ஹையஸ்ட் சேலரி யூஸிங் லிங்க் யூ கேன் யூஸ் த ஆர்டர் பை டிசெண்டிங் அண்ட் ஸ்கிப் மெத்தட் இன் த கொரி லைக்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கிப் 1ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா செகண்ட் மேக்ஸிமம் சேலரி கிடச்சிரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன வேணும் உங்களுக்கு இன்டர்வியூ சம்மந்தமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ. சம்டைம்ஸ் டஃபஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி சீமென்ஸ் கம்பெனிலாம் போனீங்கன்னா அவங்க கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜுக்கு இருக்கிற மாதிரி லென்த்தியாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கோட் எழுதுறதுக்குள்ளேயும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை சால்வ் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது கேட்குறேன், பபுள் ஷாட்னு சொல்லலாம். BUBLE சும்மா ஏதோ தப்பாக அடிச்சிட்டேன்னு வச்சுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஓகேங்களா, CSharp அப்படின்றத போடுறேன். ஸோ அதுவே எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி கொடுத்துருந்தாலும் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து வேணுக்குமே நான் வந்து ஒரு பிஏ விட்டுட்டு போட்டேன், பார்த்தா அதை எப்படி எடுத்துக்கிடுச்சுன்னு பாருங்கள். பபுள் ஷாட் சிம்பிள் ஷார்ட்டிங் எழுதுறது எடுத்துன்றதை எடுத்துக்கிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து CSharp கோடில் பபுள் ஷாட் எப்படி பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் இன்டர்வியூவில் ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஸோ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி நிறைய இருக்குது. லிங்க்டு லிஸ்ட் CSharpனு போட்டுட்டு லிங்க்டு லிஸ்ட். ஸோ இது ஏற்கனவே இருக்கே, எனக்கு எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே நிறையா வெப்சைட்டில் இருக்குது. பட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தெளிவாக இருக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தெரியாததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைனில் எனக்கு தெரியல, கேன் யூ எக்ஸ்பிளைன் அகைன் இந்த கேட்டிங்கன்னா சாட்போட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து CSharpக்கு யூஸ் பண்ணணும். இது ஒரு இது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் CSharpோட நியூ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், CSharp நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ டைப் பண்ணோன்னே அது என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து சேட்டை வந்து நீங்கள் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். சும்மா வந்து மற்ற போயம் எழுது, இது எஸ்ஸே எழுது அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற அந்த ஏஐ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா தான் புரியும் இந்த விண்டோவுக்கு எப்படி வர்றதுன்னு. chat.openai.com/chatக்கு போகணும். நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுற மாதிரி ப்ரொசீஜர்லாம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைஞ்சிருக்கும் CSharp ரிலேட்டடாக நம்ம என்னென்ன இது ஸ்டெப்ஸ் பார்த்தோம், அது எப்படிலாம் ரிப்ளை பண்ணிச்சு அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், CSharp 9 ஃபீச்சர்ஸ் கேட்டேன், 9 கொடுத்துருச்சு, 8 கொடுத்துருக்கு, அடுத்து 7 கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு. இதில் ரிலேட்டடாக இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வீடியோட நான் சொல்ல வந்தது. ஸோ இதே மாதிரி இமெயில், அதாவது அவுட்லுக் இமெயில் இருக்குது பாருங்களேன். ஸோ அதில் உங்களுக்கு இமெயில் ரிலேட்டடான இஷ்யூஸ் வருது, அதை எப்படி டைப் பண்ணணும்னு தெரியலைன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இமெயில் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.